ஓம் சாந்தி. ஜனவரி 8, 2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் எதை குறித்தும் பொய்யான அகங்காரத்தை கொண்டிருக்க கூடாது. இந்த ரதத்தின் மீது முழுமையான மரியாதையை கொண்டிருங்கள். கேள்வி: உங்கள் மத்தியில் எந்த குழந்தைகள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகளாகவும் எந்த குழந்தைகள் துர்பாகியசாலிகளாகவும் ஆகின்றார்கள்? பதில்: தேவர்களைப் போன்ற நடத்தை கொண்டவர்களும் அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுப்பவர்களுமே பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் ஆகின்றார்கள். ஆனால் சித்தி அடையாதவர்கள் துர்பாகியசாலிகள் எனப்படுகிறார்கள். சிலர் மற்றவர்களுக்கு தொடர்ந்தும் துன்பம் கொடுத்து மகா துர்பாகியசாலிகள் ஆகின்றார்கள். அவர்களுக்கு எவ்வாறு சந்தோஷத்தை கொடுப்பது என்பது தெரியாது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் சந்தோஷத்தை கொடுத்து தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த பல்கலைக்கழகத்தில் அமர்ந்திருப்பதன் மூலம் நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் அதி உயர்ந்த ஸ்வர்க்க ராஜ்யத்தையே பெறுகின்றீர்கள் என்பது உங்கள் இதயங்களுக்கு தெரியும். அத்தகைய குழந்தைகள் பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் நம்பிக்கையை கொண்டிருப்பினும் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. நீங்கள் எப்பொழுதும் முதலில் இருந்து இறுதி வரை வரிசை கிரமமாகவே இருக்கின்றீர்கள். ஒரு பரீட்சையிலும் அவர்கள் முதல் இலக்கத்திலிருந்து இறுதி இலக்கம் வரை வரிசை கிரமமாகவே இருக்கிறார்கள். சிலர் சித்தி அடைகிறார்கள், சிலர் தோல்வியடைகிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தை கேட்கலாம். பாபா என்னை தகுதி வாய்ந்தவர் ஆக்குகின்றார். ஆனால் நான் எந்த அளவிற்கு அவ்வாறு ஆகியிருக்கின்றேன்? நான் இன்னாரை விட சிறந்தவரா அல்லது குறைந்தவரா? இது ஒரு கல்வி. சில பாடங்களில் பலவீனமாக இருப்பவர்கள் ஒரு குறைந்த அளவு தரத்தையே அடைகின்றார்கள் என்பது பார்க்கப்பட்டுள்ளது. ஒருவர் மாணவ தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு சில பாடங்களில் பலவீனமாக இருந்தால் குறைந்த தரத்தையே பெறுவார். புலமை பரிசிலை அரிதாக ஒரு சிலரே வெல்கிறார்கள். இதுவும் ஒரு பாடசாலையாகும். நீங்கள் அனைவரும் கற்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இங்கு தூய்மையே முதலாவதும் பிரதானமானதுமான விஷயமாகும். நீங்கள் தூய்மையாக வேண்டும் என்றே தந்தையை அழைத்தீர்கள். நீங்கள் குற்றப்பார்வையை கொண்டிருக்கும் பொழுது உங்களாலேயே அதனை உணரக்கூடியதாக இருக்கும். சிலர் பாபாவிற்கு எழுதுகிறார்கள், பாபா, நான் இந்த விஷயத்தில் பலவீனமாக இருக்கின்றேன். மாணவர்கள் குறிப்பிட்ட ஒரு பாடத்தில் பலவீனமாக இருக்கும் பொழுது அது நிச்சயமாகவே அவர்களின் புத்தியில் இருக்கிறது. சிலர் தாங்கள் தோல்வி அடைவோம் என்றே நம்புகிறார்கள். இதில் முதல் இலக்க பாடம் தூய்மையே ஆகும். பலரும் தாம் தோற்கடிக்கப்பட்டு விட்டதாக பாபாவிற்கு எழுதுகிறார்கள். ஆகவே அதற்கு என்ன கூறுவீர்கள்? தம்மால் இனிமேல் முன்னேற முடியாது என்பதை அவர்களின் இதயம் புரிந்து கொள்கிறது. நீங்கள் தூய உலகை ஸ்தாபிக்கின்றீர்கள். இதுவே உங்கள் இலக்கும் குறிக்கோளும் ஆகும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, சதா என்னை நினைவு செய்து தூய்மையாகுங்கள். அப்பொழுது உங்களால் லக்ஷ்மி நாராயணனின் வம்சத்திற்குள் வர முடியும். ஒரு மாணவரால் உயர்ந்த அந்தஸ்தை பெற முடியுமா இல்லையா என்பதை ஓர் ஆசிரியரால் புரிந்து கொள்ள முடியும். அவர் பரம ஆசிரியர் ஆவார். இந்த தாதாவும் பாடசாலையிலேயே கற்கின்றார். சில குழந்தைகள் மிகவும் தீய விஷயங்களை செய்வதனால் அவர்களின் ஆசிரியர் இறுதியில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க நேரிடுகிறது. முன்னர் அவர்கள் மிகவும் தீவிரமாக தண்டனையை கொடுத்தார்கள். இப்பொழுது தண்டனை குறைக்கப்பட்டிருப்பதனால் குழந்தைகள் அதிக அளவு சீரழிந்து விட்டார்கள். இக்காலத்தில் மாணவர்கள் அதிக அளவு குழப்பங்களை விளைவிக்கிறார்கள். மாணவர்கள் இள ரத்தம் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்வதை பாருங்கள். அவர்கள் பொருட்களுக்கு தீ வைத்து தமது வாலிப சக்தியை காட்டுகிறார்கள். இது அசுர உலகம்.
இளைஞர்கள் மிகவும் தீயவர்களாக உள்ளார்கள். அவர்களின் கண்கள் மிகவும் குற்றமுடையதாக இருக்கின்றன. வெளியில் மிகவும் நல்லவர்களாகவே அவர்கள் தோற்றமளிக்கின்றார்கள். இதனாலேயே கூறப்பட்டுள்ளது, உங்களால் இறைவனின் ஆழத்தை அடைய முடியாது. அவ்வாறே அவர்கள் எத்தகைய மனிதர்கள் என்பதையும் உங்களால் அறிய முடியாது. ஆமாம், அவர்களின் செயற்பாடுகளிலிருந்தும் அவர்கள் கற்பதிலிருந்தும் அவர்களின் புத்தியில் இந்த ஞானத்தை அவர்கள் எந்த அளவு எடுத்துள்ளார்கள் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சிலர் பேசும் பொழுதும் அது அவர்களின் வாயிலிருந்து மலர்கள் பொழிவதை போன்றும், மற்றவர்கள் பேசும் பொழுது அது கல் எறிவதை போன்றுமே உள்ளது. பார்ப்பதற்கு அவர்கள் மிகவும் நல்லவர்கள் போலவே தோன்றுவார்கள். அவர்கள் கருத்துக்களையும் குறித்து கொள்வார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் கல்புத்தி உடையவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்கள் வெளிப்புற பகட்டையே கொண்டுள்ளார்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். இதனாலேயே இந்த ஞானத்தால் வியப்படைந்து மற்றவர்களுக்கும் அதனை கொடுத்துவிட்டு தம்மை சிவபாபாவின் குழந்தைகள் என்றும் அழைத்தவர்கள் பின்னர் ஓடிவிட்டார்கள், அதாவது துரோகிகள் ஆகிவிட்டார்கள். திறமைசாலிகள் துரோகிகளாக மாட்டார்கள் என எண்ணாதீர்கள். மிக சிறந்தவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் இருப்பவர்கள் கூட துரோகிகள் ஆகின்றார்கள். இராணுவ படையினரினாலும் இது இவ்வாறே உள்ளது. அவர்கள் விமானத்தை மற்றொரு நாட்டிற்கு எடுத்து செல்கிறார்கள். இங்கும் அது அவ்வாறே உள்ளது. ஸ்தாபனைக்கு பெருமளவு முயற்சி தேவையாகும். குழந்தைகள் கற்பதற்கு பெருமளவு முயற்சி செய்ய வேண்டும். ஆசிரியர்களும் கற்பிப்பதற்கு பெருமளவு முயற்சியை செய்ய வேண்டும். ஒரு பாடசாலையில் ஒரு மாணவன் கற்காது மற்றவர்களுக்கு இடையூறு விளைவித்துக் கொண்டிருந்தால் அவன் தண்டிக்கப்படுகின்றான். அவர் தந்தையாவார். தந்தை எதையும் கூறுவதில்லை. அந்த விதி தந்தைக்கு பொருந்தாது. இங்கே நீங்கள் முற்றிலும் அமைதி காக்க வேண்டும். தந்தை சந்தோஷத்தை அருள்பவரும் அன்பு கடலும் ஆவார். குழந்தைகளாகிய உங்களின் நடத்தையானது தேவர்களுடையது போன்று இருக்க வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் பல மில்லியன் மடங்கு பாக்கியசாலிகள் என்பதை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்பொழுதும் கூறுகின்றார். எவ்வாறாயினும் உங்களில் சிலர் பல மில்லியன் மடங்கு துர்பாகியசாலிகளாகவும் ஆகின்றீர்கள். தோல்வி அடைபவர்களை துர்பாகியசாலிகள் என்றே அழைக்க முடியும். இது இறுதி வரை தொடரும் என்பது பாபாவிற்கு தெரியும். சிலர் நிச்சயமாகவே மகா துர்பாகியசாலிகள் ஆகின்றார்கள். அவர்களின் நடத்தையின் மூலம் அவர்களால் இங்கே இருக்க முடியாது என்பது புரிந்து கொள்ளப்படும். அவர்கள் மேன்மையானவர்கள் ஆகுவதற்கு தகுதியற்றவர்கள். அவர்கள் தொடர்ந்தும் அனைவருக்கும் துன்பம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எவ்வாறு சந்தோஷத்தை கொடுப்பது என்பதே தெரியாமல் இருக்கும் பொழுது அவர்களின் நிலைமை என்னவாகும்? பாபா எப்பொழுதும் கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களில் அதிக அளவு அக்கறை கொள்ளுங்கள். நாடகத்திற்கு ஏற்ப இவை அனைத்தும் நடந்தே ஆக வேண்டும். அவர்கள் இரும்பை விடவும் மோசமானவர்கள் ஆகிவிட்டார்கள். மிக சிறந்தவர்கள் கடிதம் கூட எழுதுவதில்லை. அந்த அப்பாவி நாதியற்ற மக்களின் நிலைமை என்னவாகும்? தந்தை கூறுகின்றார், நான் அனைவருக்கும் நன்மை அளிக்கவே வந்துள்ளேன். இன்று நான் அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றேன். ஆனால் அவர்கள் நாளையே சீரழிந்தவர்கள் ஆகின்றார்கள். நேற்று நீங்கள் உலகின் அதிபதிகள் என்றும் இன்று நீங்கள் அடிமைகள் ஆகிவிட்டீர்கள் என்றும் நீங்கள் கூறுகின்றீர்கள். விருட்சம் முழுவதும் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. இந்த விருட்சம் அற்புதமானது. மனிதர்கள் இந்த விருட்சத்தை புரிந்து கொள்வதும் இல்லை. ஒரு சக்கரம் எனில் 5000 வருடங்களை கொண்ட மிக சரியான விருட்சம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அதில் ஒரு வினாடிக்கான வித்தியாசம் கூட இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது இந்த எல்லையற்ற விருட்சத்தின் ஞானத்தை பெறுகின்றீர்கள். இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பவரே விருட்சத்தின் பிரபு ஆவார். ஒரு விதை மிகவும் சின்னம் சிறியது, ஆனால் அதிலிருந்து எவ்வளவு பழங்கள் உருவாகின்றன என பாருங்கள். இந்த விருட்சமும் மிகவும் அற்புதமானது. அதன் விதை சின்னம் சிறியது. ஓர் ஆத்மா சின்னம் சிறிய வடிவமே ஆவார். தந்தையும் சின்னம் சிறிய வடிவம் உடையவரே. அவரை இந்த பௌதிக கண்களால் பார்க்க முடியாது.
அவர்கள் விவேகானந்தரின் உதாரணத்தை கூறுகிறார்கள். அவர் தனது குருவிடமிருந்து ஓர் ஒளி வெளிப்பட்டு தனக்குள் பிரவேசித்ததாக கூறுகின்றார். அவ்வாறு ஒருவரிலிருந்து ஒளி வெளிப்பட்டு மற்றொருவருக்குள் பிரவேசிக்க முடியாது. அவரிலிருந்து வெளிப்பட்டது என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பலரும் அத்தகைய காட்சிகளை காண்கிறார்கள். பலரும் அதில் நம்பிக்கை கொண்டு பின்னர் அதனை பற்றி எழுதுகிறார்கள். கடவுள் பேசுகின்றார். மனிதர்களின் புகழ் இல்லை, தேவர்களின் புகழ் மாத்திரமே இருக்கிறது. உங்களை தேவர்களைப் போன்று ஆக்குகின்ற ஒருவரின் புகழும் உள்ளது. பாபா மிக சிறந்த மடல்களை செய்வித்தார். நீங்கள் யாராவது ஒருவரது பிறந்த தினத்தை கொண்டாட விரும்பினால் அது சிவ் பாபாவினுடையதாகவே இருக்க வேண்டும். சிவ் பாபாவே லக்ஷ்மி நாராயணனை அவ்வாறு ஆக்கினார். ஒரே ஒருவரின் புகழ் மாத்திரமே உள்ளது. அந்த ஒருவரை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். இவர் தானே கூறுகின்றார், நானே அதி உயர்ந்தவராகி பின்னர் இறங்கி வருகின்றேன். அதி மேன்மையான லக்ஷ்மி நாராயணனும் 84 பிறவிகளை எடுத்து பின்னர் கீழே இறங்குகின்றார்கள் என்பது எவருக்கும் தெரியாது. உங்களுக்கும் அதுவே பொருந்தும். நீங்களே உலகின் அதிபதிகளாக இருந்தீர்கள். இப்பொழுது என்னவாகிவிட்டீர்கள்? சத்யுகத்தில் யார் இருந்தார்கள்? நீங்கள் அனைவரும் செய்த முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக அங்கிருந்தீர்கள். அங்கு அரசர்களும் அரசிகளும் இருந்தார்கள். அங்கே சூரிய வம்சத்தினரும் மற்றும் சந்திர வம்சத்தினரும் இருந்தார்கள். பாபா உங்களுக்கு மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். நடக்கும் பொழுதும் உலாவும் பொழுதும் குழந்தைகளாகிய நீங்கள் உங்கள் புத்தியில் உலக சக்கரத்தின் இந்த ஞானத்தை கொண்டிருக்க வேண்டும். நீங்களே உயிர் வாழும் கலங்கரை விளக்கங்கள். கல்வி முழுவதும் உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். இருப்பினும் நீங்கள் இன்னமும் அந்த நிலையை அடையவில்லை. அது இனிமேல்தான் வர இருக்கிறது. இதுவே சிறப்பு சித்தி அடைய இருப்பவர்களின் நிலையாகும். அவர்கள் இந்த ஞானம் அனைத்தையும் தமது புத்தியில் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது மாத்திரமே நீங்கள் தந்தையின் அன்பான பிரியமான குழந்தைகள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். தந்தை அத்தகைய குழந்தைகளுக்கு ஸ்வர்க்க ராஜ்யத்தையே அர்ப்பணிக்கின்றார். அவர் கூறுகின்றார், நான் ராஜ்யத்தை ஆள்வதில்லை, நான் உங்களுக்கு அதனை கொடுக்கின்றேன். இதுவே சுயநலமற்ற சேவை எனப்படுகிறது. தந்தை உங்களை தனது தனையில் அமர்த்துகின்றார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். ஆகவே நீங்கள் அத்தகைய தந்தையை பெருமளவு நினைவு செய்ய வேண்டும். இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. தந்தை சங்கம யுகத்தில் வந்து அனைவருக்கும் வரிசை கிரமமாக அவர்களின் முயற்சிக்கு ஏற்ப சத்கதியை அருள்கின்றார். முதல் இலக்கத்தவரே அதி உயர்வானவரும் முற்றிலும் தூய்மையானவரும், இறுதி இலக்கத்தில் இருப்பவரோ முற்றிலுமாக தூய்மையற்றவராகவும் இருக்கின்றார். பாபா அனைவருக்கும் அன்பு மற்றும் நினைவுகளை கொடுக்கின்றார். பாபா மிக தெளிவாக கூறுகின்றார், நீங்கள் ஒரு பொழுதும் எவ்விதமானதோர் பொய்யான அகங்காரத்தையும் கொண்டிருக்க கூடாது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதுடன் ரதத்திற்கு மரியாதையும் கொடுக்க வேண்டும். இவர் மூலமே தந்தை பேசுகின்றார். இவர் முன்னர் ஒரு பொழுதுமே அவதூறு செய்யப்படவில்லை. அனைவரும் அவரை பெருமளவில் நேசித்தார்கள். இப்பொழுது அவர் எத்தனை அவதூறுகளை சந்திக்க வேண்டியுள்ளது என பாருங்கள். சிலர் துரோகிகளாகி ஓடிவிட்டார்கள். ஆகவே அவர்களின் நிலைமை என்னவாகும்? அவர்கள் தோல்வி அடைவார்கள் இல்லையா? தந்தை விளங்கப்படுத்துகின்றார், மாயை இப்படிப்பட்டவள். ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். மாயை எவரையுமே விட்டு வைப்பதில்லை. அவள் அனைத்து வகையான தீயையும் ஆரம்பிக்கின்றாள். தந்தை கூறுகின்றார், எனது குழந்தைகள் அனைவரும் காமச்சிதையில் அமர்ந்திருந்ததால் முற்றிலும் அவலட்சணமாகி உள்ளார்கள். அனைவரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. அல்லது உங்கள் அனைவருக்கும் ஒரே பாகம் உள்ளதா? அது ஒரு விலைமாதர் இல்லம் எனப்படுகிறது. அனைவரும் பல முறைகள் காமச்சிதையில் அமர்ந்திருப்பார்கள். ராவணன் மிகவும் சக்தி வாய்ந்தவன். அவன் உங்கள் புத்திகளை தூய்மையற்றதாக ஆக்குகின்றான். இங்கு வந்து தந்தையிடமிருந்து கற்பித்தல்களை பெற்றுக்கொண்டவர்கள் கூட அவ்வாறு ஆகிவிட்டார்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யாது விட்டால் உங்கள் குற்றப்பார்வை ஒருபொழுதும் மாற்றமடையாது. இதனாலேயே சுர்தாஸின்
அதாவது தன்னையே குருடராக்கியவரின் கதையும் உள்ளது. அது ஒரு கதை. அவர்கள் அதனை ஓர் உதாரணத்திற்காகவே உருவாக்கி உள்ளார்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது மூன்றாம் கண்ணாகிய இந்த ஞானத்தை பெற்றிருக்கின்றீர்கள். அறியாமை என்றால் இருளாகும். நீங்கள் குருடர்கள் என கூறப்படும் பொழுது நீங்கள் அறியாமையில் இருக்கின்றீர்கள் என்பதே அதன் அர்த்தமாகும். இந்த ஞானம் மறைமுகமானது. எனவே இதில் எதையும் கூறுவது என்ற கேள்விக்கு இடமில்லை. இந்த ஞானம் முழுவதும் ஒரே வினாடியில் வெளிப்படுகிறது. அனைத்திலும் இலகுவானது ஞானமே ஆகும். இருப்பினும் இறுதி வரை மாயையிடமிருந்து வரும் சோதனைகள் தொடரும். இப்பொழுது நீங்கள் புயலின் மத்தியில் இருக்கின்றீர்கள். நீங்கள் உறுதியானவர்கள் ஆகும் பொழுது அதிக அளவு புயல்கள் இருக்காது. நீங்கள் வீழ்ந்துவிடவும் மாட்டீர்கள். பின்னர் உங்கள் விருட்சம் எந்த அளவிற்கு வளரும் என்பதை உங்களால் காண முடியும். அது மிகவும் பிரபல்யமடையும். ஒரு மரம் எப்பொழுதும் வளர்கிறது. ஒரு சிறிதளவு விநாசம் இடம்பெறும் பொழுதே நீங்கள் மிகவும் எச்சரிக்கை அடைகின்றீர்கள். பின்னர் நீங்கள் தந்தையின் நினைவை பற்றி கொள்வீர்கள். இன்னமும் சொற்ப காலமே எஞ்சி உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தந்தை மிக தெளிவாக கூறுகின்றார். ஒருவருடன் ஒருவர் மிகுந்த அன்புடன் பழகுங்கள். எவரையும் கடுமையாக பார்க்க வேண்டாம். கோபம் என்ற அசுத்த ஆவி வரும்பொழுது முகம் முற்றிலுமாக மாறுகிறது. நீங்கள் லக்ஷ்மி நாராயணனின் முகங்களை கொண்டவர்கள் போன்று ஆக வேண்டும். உங்கள் இலக்கும் குறிக்கோளும் உங்கள் முன்னால் இருக்கின்றன. நீங்கள் மாற்றமடைய வேண்டிய நேரத்தில் காட்சிகள் அருள்வது இடம்பெறும். ஆரம்பத்தில் நீங்கள் காட்சிகளை கண்டது போல் இறுதியில் நீங்கள் பல பாகங்களை பார்ப்பீர்கள். ஆதலால் நீங்கள் மிகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். வேடனுக்கு கொண்டாட்டம், இறைக்கு திண்டாட்டம் என்று கூறப்பட்டுள்ளது. பல காட்சிகள் இறுதியில் பார்க்கப்படும். இதனாலேயே இதனையே நான் செய்தேன் என்ற மன வருத்தம் ஏற்படும். பின்னர் அதற்கான தண்டனை மிகவும் தீவிரமானதாக இருக்கும். தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த மதிப்பை நீங்கள் பேணாது விட்டால் தண்டனை கிடைக்கும். விகாரத்தில் ஈடுபட்டவர்களும் சிவ் பாபாவிற்கு அதிகளவு அவதூற்றை ஏற்படுத்துவதற்கு கருவியானவர்களும் அதிகளவு தண்டனையை அனுபவம் செய்வார்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவள். ஸ்தாபனையின் போது என்ன நடைபெறுகிறது என பாருங்கள். நீங்கள் இப்பொழுது தேவர்கள் ஆகின்றீர்கள். அசுரர்கள் போன்றவர்கள் எவருமே சத்திய யுகத்தில் இருப்பதில்லை. அது சங்கம யுகத்தையே குறிக்கிறது. விகாரமான மனிதர்கள் பெருமளவு துன்பத்தையே உருவாக்குகின்றார்கள். அவர்கள் தங்கள் புதல்விகளை அடித்து திருமணம் செய்யுமாறு துன்புறுத்துகிறார்கள். பெண்கள் விகாரத்திற்காக பெருமளவு துன்புறுத்தப்படுகிறார்கள். அவர்கள் அதிகளவு எதிர்ப்பை முகம் கொடுக்கிறார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், சந்நியாசிகளாலேயே தூய்மையாக இருக்க முடியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் தூய்மையாக இருக்கின்றீர்கள் என கூறுவதற்கு நீங்கள் யார்? நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பார்கள். தூய்மையின்றி உங்களால் தேவர்கள் ஆக முடியாது. நீங்கள் பெருமளவினை பெற்றுக் கொள்வதிலேயே உங்களால் அனைத்தையும் துறக்கக்கூடியதாக இருக்கிறது என நீங்கள் அவர்களுக்கு கூறுங்கள். கடவுள் பேசுகின்றார். காமத்தை வென்றவர்கள் உலகையே வெல்வார்கள். நீங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஆகப் போகின்றீர்கள் என்றால் நீங்கள் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாது? எவ்வாறாயினும் மாயையால் உங்களை பெருமளவில் வீழ்த்த முடியும். இக்கல்வி மிகவும் மேன்மையானது. தந்தை வந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். சில குழந்தைகள் இதனை மிக சரியாக நினைவு செய்யாதிருக்கும் பொழுது மாயை அவர்களை அறைகின்றாள். மாயை சிலரை பெருமளவு எனக்கு கீழ்ப்படியாதவர்கள் ஆக்குகின்றாள். அப்பொழுது அத்தகைய ஆத்மாக்களின் நிலை என்ன? மாயை உங்களை மிகவும் கவனக்குறைவாகவும் அகங்காரம் கொண்டவர்களாகவும் ஆக்குகின்றாள். அதனை கேட்கவும் வேண்டாம். ராஜ்யமானது வரிசை கிரமமாகவே உருவாக்கப்படுகிறது. ஆகவே இது ஏதோ ஒரு காரணத்திற்காகவே இவ்வாறு உருவாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இப்பொழுது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை பற்றிய இந்த ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் பெருமளவு கவனம் செலுத்த வேண்டும். அகங்காரம் வந்த மாத்திரத்திலேயே நீங்கள் மரணிக்கின்றீர்கள். மாயை உங்களை முற்றிலுமாக ஒரு சத பெருமதியும் அற்றவர்கள் ஆக்குகின்றாள்.
நீங்கள் தந்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருக்கும் பொழுது உங்களால் அவரை நினைவு செய்ய முடியாது. அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஒருவரோடு ஒருவர் அன்புடன் பழகுங்கள். ஒரு பொழுதும் கோபப்படாதீர்கள் அல்லது கடுமையான பார்வையை கொண்டிருக்காதீர்கள். ஒரு பொழுதும் தந்தைக்கு கீழ்ப்படியாது இருக்காதீர்கள். 2. மேன்மை சித்தி அடைவதற்கு கல்வியை உங்கள் புத்தியில் கொண்டிருங்கள். வாழ்கின்ற ஒரு கலங்கரை விளக்கமாக ஆகுங்கள். இரவு பகலாக உங்கள் புத்தியில் இந்த ஞானத்தை கடையுங்கள். ஆசீர்வாதம். ஒவ்வொரு பணியும் இலகுவாகும் அளவிற்கு சர்வ சக்திவான் தந்தையின் அதிகாரத்தின் மீது உங்கள் புத்தியில் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருப்பீர்களாக. உங்கள் ஒவ்வொரு பணியையும் நீங்கள் மேன்மையான சர்வ சக்திவான் தந்தையின் அதிகாரத்தினுடனேயே செய்கின்றீர்கள். உங்களை எவருமே அசைக்க முடியாத அளவிற்கு இதில் அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் நீங்கள் மேற்கொள்கின்ற பணி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அதனை நீங்கள் மிக இலகுவான ஒன்றாகவே அனுபவம் செய்வீர்கள். இக்காலத்தில் உங்கள் மூளையை நீங்கள் பயன்படுத்துவதில் இருந்து விட்டுவிட்டு எத்தகையதோர் கேள்விக்கும் விடையளிக்க கூடிய வகையில் அத்தகைய இயந்திரங்களை விஞ்ஞானம் கண்டுபிடித்துள்ளது. அவ்வாறே சர்வசக்திவான் தந்தையை உங்கள் முன்னால் நீங்கள் வைத்திருக்கும் பொழுது சகல கேள்விகளுக்கும் இலகுவாக ஓர் பதிலை பெற்று இப்பாதையை மிக இலகுவானதாக அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகம். ஒரு புற ஆதிக்கத்தின் கீழுள்ள உங்கள் ஸ்திதியை மாற்றுவதற்கு உங்கள் மன ஒருமைப்பாட்டு சக்தியை பயன்படுத்துங்கள். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருந்து ஜீவன் முக்தி ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஜீவன் முக்தி ஸ்திதியில் இருப்பதிலேயே பிராமண வாழ்க்கையின் சந்தோஷம் உள்ளது. பற்றற்றவர் ஆகுவது என்றால் விடுபட்டு இருப்பதாகும். உங்கள் சமஸ்காரங்களுக்கேனும் நீங்கள் அடிபணியாதீர்கள். நான் என்ன செய்வது, நான் எவ்வாறு இதனை செய்வது, நான் இதனை செய்ய விரும்பவில்லை, ஆனால் அது நடந்துவிட்டது. இவ்வாறாயின் பந்தன வாழ்வில் இருப்பது என்ற அர்த்தம். உங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இச்சா இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடித்திருக்கிறது. அச்சா, நீங்கள் ஒரு திருத்தத்தை கொடுக்க வேண்டி இருந்தது, ஆனால் நீங்கள் கோபமடைந்தீர்கள். ஆகவே பந்தன வாழ்விற்குரிய ஸ்திதி இதுவே பந்தன வாழ்விற்குரிய ஸ்திதியாகும். ஒரு பிராமணர் என்றால் ஜீவன் முக்தி அடைந்தவர். அத்தகைய ஓர் ஆத்மா எந்த ஒரு பந்தனத்திலும் கட்டுண்டு இருக்க மாட்டார். ஓம் சாந்தி.